வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான ரொம்பவே ஆழமான ஒரு கதையோட 2ஆம் அத்தியாயத்தை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். இது சும்மா ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. மனித மனங்களோட சிக்கல்கள், முக்கியமா நம்ம கடந்த காலம் எப்படி நம்ம நிகழ்காலத்தை ஆட்டி படைக்குது அப்படிங்கறது ரொம்ப தத்ரூபமா சொல்லும் ஒரு பதிவு. ஒவ்வொரு தகவலும் இந்த புதிரோட ஒவ்வொரு பக்கத்தை நமக்கு திறந்து காட்ட போகுது. என்ன தயாரா? சரி, வாங்க உள்ள போகலாம். ஒரு பெயர் ஒருவனின் கடந்த காலத்தை எப்படி திருப்பி போடும்? கொஞ்ச நேரம் அதை யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே நம்ம பழசெல்லாம் ஒரு பெட்டியில பத்திரமா பூட்டி வச்சுட்டு தான் டெய்லி லைஃபை ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா எதிர்பாராத ஒரு நொடியில இங்கேயோ கேட்கிற ஒரு சாதாரண பெயர் அந்த பூட்டை சுக்குநூறா உடைச்சு கடந்த காலத்தை அப்படியே நம்ம கண்முன்ன நிறுத்தினா அந்த உணர்வு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற 2 முக்கிய கதாபாத்திரங்களோட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு மோதல் புள்ளியிலிருந்து தான் ஆரம்பமாகுது. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். பகுதி 1, சித்தாந்தின் புதிய சட்ட போராட்டம் மற்றும் ILD குழுமத்தின் சவால்கள். 700 கோடி. ஆமாங்க, நம்பர் பெருசுதான். பெங்களூரோட ஒரு பிஸியான காலை பொழுதில் நம்ம லட்சியம் பிடிச்ச வக்கீல் சித்தாந்த் கையில் எடுத்திருக்கிற புது கேஸோட மதிப்பு இதுதான். ILD குழுமத்தோட ஓனர் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவர் விட்டு சென்ற சாந்தி ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையோட மதிப்பு தான் இந்த 700 கோடி ரூபாய். இவ்ளோ பெரிய சொத்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சட்ட போராட்டம் தான் இப்ப சித்தாந்த் கையில இருக்கு. இது வெறும் பண பிரச்சனை இல்லைங்க, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அதிகாரம் யார் கைக்கு போக போகுதுன்னு தீர்மானிக்க போற ஒரு பெரிய யுத்தம். இங்கேதான் இந்த வழக்க பத்தின ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்குது. இந்த கேஸ்ல 2 எதிரெதிர் துருவங்கள் மோதுறாங்க. ஒரு பக்கம் ஆனந்தோட பசங்களான சந்தோஷ் மற்றும் ஹரி. இவங்களை ஏக்குறது முழுக்க முழுக்க பணத்தாசை மட்டும்லாம். இன்னொரு பக்கம் லண்டன்ல இருக்கிற பொண்ணு பிந்து. ஏழைகளுக்கு சேர வேண்டிய இந்த அறக்கட்டளையோட பணம் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடக்கூடாதுங்கிறதுல பிந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு சித்தாந்த் பத்தி தெரியும்ல, ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்காம விடமாட்டான். இந்த 700 கோடி ரூபாய் அறக்கட்டளைய சட்டப்படி எப்படியாவது பிந்துவிடம் ஒப்படைக்கணும்னு அவன் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அடுத்து பகுதி 2, மின் தூக்கியல், சித்தாந்த் மற்றும் ஒரு நினைவின் தூண்டுதல். வழக்க பத்தின யோசனையோடையே தன் 18வது மாடி பிளாட்ல இருந்து வெளியே வந்து லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சித்தாந்த். அப்போ அவனோட அந்த அமைதியான காலை பொழுது அப்படியே சுக்குநூறா உடைய போகுது. எதிர்பாராத விதமா பக்கத்து வீட்டு கதவு துறக்க ஒரு அம்மா தன் சின்ன பொண்ணை பார்த்து கத்துறாங்க. நிலா, நில்லு நிலா, எங்க ஓடுற? இந்த ஒற்றை பேரை கேட்ட மறுகணமே சித்தாந்தின் இதயம் ஒரு நொடி அப்படியே துடிப்ப நிறுத்துது. அவன் கைகள் ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸே ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்குது. ஏதோ ஒரு மின்னல் வெட்டின மாதிரி அவனோட மனசுக்குள்ள பழங்கால நினைவுகள் அடுத்தடுத்து வந்து மோதுது. லிப்டுக்குள்ள அந்த புது நெய்பரான சரண்யா தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சித்தாந்த் ரொம்ப கேஷுவலா தன்னை ஒரு லாயர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் அந்த சிறுமை பை சொல்லிட்டு போன பிறகு அவன் உதடுகள் நிலா, அழகான பேர் அப்படின்னு ரொம்ப மென்மையா முணுமுணுக்குது. ஆபீஸ்காரன் நோக்கி அவன் நடந்து போனாலும் சாதாரணமான நடந்த இந்த சந்திப்பும் அந்த பேரும் அவனோட மனசை எப்படி ஆக்கிரமிச்சு துரத்துதுன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அவனோட கடந்த காலத்தோட ஏதோ ஒரு முக்கியமான பகுதி இந்த பேரோடு பின்னி பிழைஞ்சிருக்கு. இப்போ அப்படியே கதையோட அடுத்த பக்கத்துக்கு மாறுவோம். பகுதி 3, நிலாவின் உறைந்த குடும்ப உறவுகள் மற்றும் நிகழ்காலத்தின் பாரம். சித்தாந்தின் நினைவுகள்ல வாழுற அந்த உண்மையான நிலா யார்? அவ முகத்துல அவ்வளோ ஒரு ஆழமான சோகம் படிஞ்சிருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு 4 வருஷமா பக்கவாதத்துல படுத்திருக்கிற அவளோட அப்பா ஒரு மழுங்கலான குரல்ல முணுமுணுக்கிறாரு. இதுதாங்க அந்த கதையோட மிகப்பெரிய மர்ம முடிச்சு. அப்படி அவர் செஞ்ச மன்னிக்க முடியாத தவறுதான் என்ன? அது எப்படி ஒரு மொத்த குடும்பத்தையும் இப்படி சின்ன வெண்ணமாக்கிடுச்சு? இது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸை உருவாக்குது இல்லையா? அப்பாவோட அந்த உருக்கமான முணுமுணுப்ப கேட்டும் நிலா முகத்துல எந்த பதற்றமும் இல்ல, 0 எமோஷன். ரொம்ப இயந்திரத்தனமா நர்ஸ் மல்லிகா கிட்ட ஆம்புலன்ஸை கூப்பிட சொல்றான். தன் அப்பாவை அவள் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. இதை விட கொடுமை என்னன்னா, அவ தன் அப்பா அம்மா கிட்ட பேசி பல வருஷங்களாச்சு. ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் அவங்க முற்றிலும் அந்நியர்களாகவே வாழ்றாங்க அப்படிங்கிறத நிலாவின் அம்மாவோட கண்ணீர் நமக்கு உறுதிப்படுத்துது. ஒரு குடும்பம் எப்படி ஆளுக்கு ஒரு தீவா பிரிஞ்சு கிடக்குதுன்னு இங்க ரொம்ப தெளிவா புரியுது. பகுதி 4, மௌனத்தின் பிடியும் அடுத்த கட்டங்களும் மற்றும் உடையும் நட்புகள். இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நிலா தன்னை தானே எப்படி இந்த உலகத்துல இருந்து தனிமைப்படுத்திக்கிறாங்கன்றதுதான் அது. அவங்க அப்பா அம்மா ஏங்குறாங்க, ஆனா அவ புறக்கணிக்கிறா. அப்பா உயிருக்கு போராடும் போதும் விலகியே இருக்கிறா. இப்போ தன்னோட நெருங்கிய தோழி காயத்ரியோட அழைப்பையும் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி ரிஜெக்ட் பண்றா. தன் மேல இருக்கிற எல்லா எமோஷனலான பிணைப்புகளையும் அவர் ரொம்ப திட்டமிட்டு அறுத்தெறிகிறா. நிலாவோட இந்த தொடர் நிராகரிப்பை பார்த்து
காயத்ரிக்கு செம்ம கோவம் வெடிக்குது. நடந்தது நடந்து போச்சு, அதே நினைச்சுக்கிட்டு உன்னையும் அழிச்சுக்கிற, நீ ஒரு செல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல நிலா அப்படின்னு அவ கத்துறான். காயத்ரியோட கோபத்துல 100% நியாயம் இருக்கு. ஆனா நிலாவோ காயத்ரி கோவிச்சுட்டு போன பிறகும் அந்த தனிமையான கேபின்ல அந்த வார்த்தைகளோட முழு பாரத்தையும் சுமந்துக்கிட்டு மௌனமா ஒரு செல மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கா. இந்த இடத்துல இவங்க 2 பேரோட மைண்ட் செட்டையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் சித்தாந்த் 700 கோடி வழக்கை எதிர்கொள்ளும் வீரியம் கொண்டவன், ஆனா உள்ளுக்குள் கடந்த காலத்தோட ஒரு பேரால் துரத்தப்படுபவன். இன்னொரு பக்கம் நிலா வெளி உலகிற்கு உறைந்து போயிருக்கா, ஆனா உள்ளுக்குள் நிகழ்கால யதார்த்தத்திலிருந்து தப்பியோடிக்கிட்டே இருக்கா. ஒருத்தன் கடந்த காலத்தால் பாதிக்கப்படுறான், இன்னொருத்தி கடந்த காலத்தால் தன் நிகழ்காலத்தையே அழிச்சிக்கிறா. செம கான்ட்ராஸ்ட் இல்ல? இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்விகளே இதுதாங்க. 4 வருஷமா படுக்கையில கிடக்குற அந்த தந்தை செஞ்ச மன்னிக்க முடியாத தவறுதான் என்ன? ஏன் நிலா அவரை இவ்வளவு தூரம் வெறுக்கிறா? இது எல்லாத்துக்கும் மேல சித்தாந்த் கையில் எடுத்திருக்கிற அந்த 700 கோடி ரூபாய் சொத்து வழக்கு அவனை ஸ்ட்ரெயிட்டா நிலாவோட ஆபீஸுக்கே கூட்டிட்டு போகுமா? கடந்த காலத்தோட பிடியில உறைஞ்சு கிடக்குற இவங்களோட வாழ்க்கை பாதைகள் எப்போ உரச போகுது? அடுத்த விளக்கப்பதிவுல இதுக்கான விடையை தேடுவோம். அது வரைக்கும் இந்த கேள்விகளுக்கான உங்க பதில்களை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நாம மறுபடியும் சந்திப்போம்.